அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனோ தத்துவம் சார்ந்த நிறைய படிப்புகள் இருக்குது. உளவியல் சார்ந்த அதிகமான அந்த படிப்புகளில் மக்களுக்கு நல்ல மனநிலையை உருவாக்கி, நேர்மறையான சிந்தனையை உருவாக்கி, அவங்களும் நல்லா வாழணும், பிற மக்களும் நல்லபடியாக வாழணும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய உளவியல் சார்ந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் நிறைய மக்கள் புக்காக, வீடியோவாக பதிவு போடுறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் இந்த உளவியல் ரீதியான நிறைய அறிவுரைகளை நமக்கு வழங்குகிறது. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கான தகுதி வாய்ந்த முன்னோடியாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் இந்த உலக மக்களுக்கு உளவியல் ரீதியாக, மனோதத்துவ ரீதியாக நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. அப்படியான ஒரு செய்தியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பொதுவாக மன அழுத்தம் அப்படின்னா என்னென்னா, அழுத்தம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த அழுத்தம் ப்ரெஷர், ஒரு பொருளை ரொம்ப அழுத்தும் போது அந்த பொருளினுடைய இயல்புத்தன்மை, ஒரு பந்தை அழுத்துறோம் அப்படின்னா அந்த பந்தினுடைய இயல்புத்தன்மை மாறி அந்த பந்து பிஞ்சிரும், அதுக்கான தேவையே இல்லாமல் போயிடும், வேஸ்ட் ஆகிடும். அது மாதிரி மனசுக்கு அழுத்தங்களை நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது எதிர்மறையான சிந்தனையில் போய் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையாக ஆயிடும். இப்போ மனசு அழுத்தம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பாருங்கள், இல்லை நம்ம ஃப்ரெண்டுகள்கிட்ட கேள்வி கேட்டு பாருங்கள். இந்த கடந்த வருஷத்தில் அல்லது கடந்த மாதத்தில் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்லு, என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருந்தா சொல்லு அப்படின்னு கேட்டால், நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டேன்னு சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் அந்த கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சேன்னு சொல்லி கஷ்டங்கள் அப்படியே மூளையில் பதிவில் இருக்குது. இப்போ ஒரு கஷ்டம் புதுசாக வருது. அப்படி வரும்போது என்ன செய்வாங்கன்னா, இது என்ன ஒரே கஷ்டமாக வந்துக்கிட்டு இருக்குது, போன மாதம்தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, போன வாரம் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ எந்த ஒரு அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவங்க நமக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் மனசில் போட்டு இன்னும் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி அந்த மக்கள்கிட்ட அல்லது நம்மள்கிட்டே இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, என்ன ஏற்கனவே இப்படி தானே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷங்களை நீங்கள் பட்டியல் போடுங்களேன் அப்படின்னு சொன்னால், சந்தோஷமா தெரில, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அது சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு லாபம் வந்துச்சு, விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட இருக்குது. சில பேர் அப்படி சொல்ல முடியும், என்னத்தை சந்தோஷத்தை கண்டோம் அப்படின்வாங்க. அப்போ மனசில் என்ன இருக்குன்னா, பிரச்சனைகளும் துன்பங்களும் மறையாமல் மாறாமல் அப்படியே இருக்குது. இப்படி பிரச்சனை வச்சு 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 மனசில் நல்ல மாதிரியான செய்திகளையும் சந்தோஷகரமான செய்திகளும் இருக்குது அப்படின்றதையே நம்ம கண் கொண்டு பார்க்காம, ஒரே கஷ்டம்தான், ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு மனசில் ஒவ்வொரு கஷ்டங்களையும் அழுத்தி 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 நான் என்னத்தை வாழ்ந்துட்டேன் அப்படின்ற விரக்தி நிலைக்கு போயிடுறாங்க. இப்போ மன அழுத்தம் என்பது நாம் நம்முடைய கஷ்டங்களை அப்படியே மைண்டில் வச்சு நம்ம படுற சந்தோஷங்களை அதனால் சந்தோஷமா என்று துச்சமாக நினைக்கிறது மன அழுத்தம். ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை, இது அழுத்தம் ஏற்பட்டு நம்ம இயல்பு வாழ்க்கை பாதிக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, மன அழுத்தம் எப்படி வருதுன்னா, ஒரு நாடகம் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், ஒரு விஷுவலாக மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அதிலிருந்து ஏற்படுகிற மனப்பதற்றம். நம்ம ஃபேமிலியில், நம்மளுடைய கடையில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு தான் நம்ம தீர்வு பார்க்கணும். அதை எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்க்கணும். சம்பந்தமே இல்லாமல் பணத்துக்காக வேண்டி நாடகம், சினிமான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை பார்த்துட்டு அதை உண்மைத்தன்மை போல் நினச்சிக்கிட்டு அதில் உள்ள மன அழுத்தத்தை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு ஏதோ நம்ம குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி அதை பற்றி பேசுகிறதுன்றது புற காரணிகளாக, அது மற்றவர்கள் அந்த விஷுவலை பார்த்துட்டு செய்கிறது. அதிலும் குறிப்பாக யாராவது ஒருத்தர் நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டாங்கன்னா, இந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுடைய பார்வை எப்படி ஆகிடும்னா, எதை பார்த்தாலும் அதில் உள்ள பிரச்சனையை தான் பார்ப்பாங்க. நல்ல விஷயங்களை அவங்களுக்கு பார்க்க தோணாது. எதை பார்த்தாலும் அவங்க எரிஞ்சு விடுவாங்க. ஒரு வியாபாரம் கடை வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு கஸ்டமர் என்ன ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இஷ்டம்னா வாங்க, இல்லைன்னா போமா, இல்லை குறை சொல்கிறியா அப்படின்வாங்க. என்ன கேட்டுட்டேன், ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும். என்னென்னா, இவர் பிரச்சனையை மட்டுமே பார்க்குறவர். எனக்கு இப்படி பிரச்சனை, அப்படி பிரச்சனை, நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், அதை அவர் பார்த்துருக்க மாட்டார். அப்போது மன அழுத்தம் நமக்கு நாமே ஏற்படுத்துறது, மற்றவங்க பேசுகிற பேச்சுகளில், மற்றவங்க நமக்கு காட்டுற ரியாக்ஷனில் நமக்கு ஏற்படுத்துறது, இந்த 2 விஷயத்தில் மன அழுத்தம் வருது. அப்போ இதை நாம் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கணும்? இந்த மன அழுத்தம் உடையவர்கள் நம்மள்கிட்ட பேசலாம்,
அந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்தால் அதை எப்படி அணுகணும் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியிலிருந்து அவ்வளவு அழகான பிரமிச்சு போகிற அளவுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கை தான் இனி வரக்கூடிய கியாம நாள் வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பின்பற்றுதல் என்று நமக்கு தெரியும். அது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட நியதின்னு தெரியும். அது எந்த அளவுக்கு உண்மை தேவைப்படுகிறது அப்படின்றத இந்த செய்தியில் பார்க்குறோம். செய்தியை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பெண்மணி ஒரு இறப்பின் காரணமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொல்கிறாங்க, இத்தக்குல்லா, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கணுமா, பொறுமையாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆறுதல் கொடுக்குறாங்க, ஒரு மன வலியோடு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. இப்போ செய்தி என்ன, அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மன அழுத்தத்தில் அந்த இறப்பு துன்பத்தின் காரணமாக ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு இது மாதிரி நடந்தால் தெரியும். இது கடுமையான வார்த்தை. இறப்பின் காரணமாக அழுதுகிட்டு இருக்க பெண்ணுக்கு அறிவுரை சொல்லும்போது அந்த பெண் நான் பொறுமையாக இருக்கிறேன்லாம் சொல்லாமல், அல்லாஹ்வுக்கு பயந்துருக்கிறேன்னு சொல்லாமல், கோபத்தையும் மன அழுத்தத்தையும் வெளிப்படுத்துகிற விதமாக ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி நடந்தால் தெரியும் அப்படின்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. பிறகு மக்கள் அந்த பெண்ணிட்ட சொல்கிறாங்க, நீ யார்கிட்ட பேசுகிறது தெரியுமாம்மா, அவர் தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி தலைவர், அல்லாஹுடைய தூதர் என்று அந்த பெண்ணிட்ட தெளிவுபடுத்தின பிறகு அந்த பெண்மணி அல்லாஹுடைய தூதர் வீட்டுக்கு போகிறாங்க. போய் அல்லாஹ்வின் தூதரை என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னம சபரும் இந்த சதுமத்தில் ஊழா, பொறுமைன்னா என்ன தெரியுமாமா, துன்பம் உனக்கு வந்த உடனே மேற்கொள்கிறது தான் பொறுமை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தில் பாருங்கள், எவ்வளவு ஒரு மன தத்துவ ரீதியான புரிதல். ஒரு மன உளைச்சலோடு மன அழுத்தத்தோடு இருப்பவர்களுடைய பேச்சு கோபமாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கத்துவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பேசுவாங்க, அப்படியே ஈட்டியில் குத்துற மாதிரி நமக்கு வலிக்கும். இப்படியான மக்களிடத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும்? இது போன்ற பிரச்சனையை மட்டுமே பார்த்து அதை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு யாரை பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி மன அழுத்தம் உடையவர்களிடத்தில் நாம் எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கான தீர்வு இந்த ஹதீஸில் இருக்குது. நாம் மன அழுத்தம் இல்லாமல், அப்படி அவங்க நம்மள்கிட்ட இந்த மாதிரி பேசும்போது நமக்கு மன அழுத்தம் உருவாயிடக்கூடாது, மல்லு கட்டி நின்றக்கூடாது. அப்போ நாம் எப்படியான ஒரு மனநிலையை எடுக்கணும் அப்படின்றதையும் இந்த ஹதீஸில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதில் இன்னும் நிறைய செய்திகள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி மன அழுத்தத்துலனா இறப்பு துன்பத்தில் தான் அழுத்தம் ஏற்படுது, மன அழுத்தம். அப்போ ஒரு இறப்புன்றது படுபயங்கரமான மன அழுத்தம். அந்த இறப்பில் உங்களுக்கு நடந்தால் தெரியும் அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு நடந்தால் தெரியுன்ற அந்த வார்த்தை நம்மள்கிட்ட இப்படி பேசுகிறோம். நம்ம என்ன செய்வோம், என்னம்மா இப்படி பேசுகிற, நான் உனக்கு என்ன சொன்னேன், பொறுமையாக இருந்தானே சொன்னேன், அதுக்காக என் வீட்டில் மௌத்துலுன்னு சொல்ல வரியா அப்படின்னு நாம் மன அழுத்தம் உடையவராக மாறிடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அங்கே அப்படி ஆகலை. அறிவுரை சொன்னோம், அந்த அம்மா இப்படி பேசிடுச்சு. அதே மாதிரி நமக்கு என்ன தோணும்னா, ஒரு ஆம்பளை நீ அப்படி வச்சு ரோட்டில் வச்சு பேசிடுவியா, ஒரு ஆட்சித்தலைவரை நீ பேசிடுவியா, நாளை முன்னே குடிமக்கள்லாம் என்கிட்ட ரொம்ப இந்த மாதிரி வார்த்தையை விட்டுறக்கூடாது அதனால சொல்லி தண்டனையெல்லாம் கொடுக்குற அளவுக்கான ஒரு சூழலாம் உருவாயிடும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அதெல்லாம் கேர் பண்ணல. அப்போ இந்த மாதிரி அறிவுரை சொல்கிறோம், மன அழுத்தத்தோட பதில் வருது, அந்த பதில் நம்மளை தாக்கமாக ஆக்குது. அங்கே ரசூலுல்லாஹ் செய்த தீர்வு என்னென்னா, வாயை துறக்காமல் பேசாமல் போயிட்டாங்க. இதை ஒரு கேர் பண்ணவே இல்லை, மைண்டில் ஏற்றிக்கலை. என்ன இப்படி பேசிடுச்சு இந்த அம்மா, என்ன இந்த மாதிரி எல்லோரும் மக்கள் முன்னாடி பேசிடுச்சு, நான் யார், என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, எதை பற்றிய கவலையும் கிடையாது, தற்பெருமை கிடையாது, அதை பற்றி நினப்பு இல்லை, போயிட்டாங்க. இதே நம்ம அந்த இடத்துல வச்சு பாருங்கள், இப்படி நம்ம யாருக்காவது அட்வைஸ் பண்ணுறோம், 4 பேர் முன்னால் அட்வைஸ் பண்ணுறது ஈஸிங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மௌத்தாயிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் நமக்கு பதட்டம் உண்டாகி மன அழுத்தம் உண்டாகி அதை பேசிக்கிட்டே இருப்போம் எல்லார்ட்டையும். ரசூலுல்லாஹ் பேசாமல் போயிட்டாங்க. ஆனால் நம்ம பேசாமல் போகும்போதே பல பேரை சந்திச்சா, ஏங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்கன்னு யாராவது கேட்டால், இல்லைங்க அந்த அம்மாட்ட போய் நான் அப்படி சொன்னேன், ஆனால் அந்த அம்மா பாருங்கள் இப்படி பேசிடுச்சு, நியாயமாக நீங்களே சொல்லுங்கன்னு அதை ஒரு பஞ்சாயத்து ஆக்கி சாப்பிடும்போதெல்லாம் இதை நினச்சிக்கிட்டு அந்த குடும்ப உறவுகள் மத்தியில் பிரச்சனை, இது ஒரு பெரிய ப்ரெஷராக மன அழுத்தம் உடையவராக மாற்றி கொண்டு போகிற நிலைமைக்கு நம்முடைய நிலைமை அப்படி இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெரிய பதவிகளில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தோம், அட்வைஸ் சொன்னோம், அவங்க மனநிலையில் கேட்டுக்கலை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த மூளையில் அதை எடுத்து கேர் பண்ணவே இல்லை ரசூலுல்லாஹ். இப்படி தான் நம்மளும் இருக்கும். இதனால் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்லை அப்படின்றத விட்டுறோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னா, அந்த பெண் உணர்றாங்க, ஆஹா நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா மக்கள் சொல்கிறாங்கல்ல, நீ யார்கிட்ட பேசுனா தெரியுமா அந்த மாதிரி கடுமையாக, அவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர்,
அவர் தான் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண் உணர்றாங்க. யார்? உங்கள் வீட்டில் இப்படி நடந்தால் தெரியுன்ற தடித்த வார்த்தையை ரசூலோட பயன்படுத்தினாங்களே, அந்த பெண் உணர்றாங்க, ஆஹா தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி உணர்தல் நம்மள்கிட்ட இருக்கும். எப்படி? ஒருத்தர் நம்மளை திட்டிடுறாரு இல்லை அடிச்சிடுறாரு அப்படின்னா நாம் பொறுமைன்ற பேரை என்ன செய்வோம்? பதிலுக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி, பதிலுக்கு ரோட்டில் போட்டு புரண்டு எல்லாம் செஞ்சு கத்துன்னு கத்தி, அதுக்கு மேலே நம்மளுடைய பாடி ஒத்துழைக்காது, மூச்சு வாங்கிடும், ரொம்ப இழப்பு வாங்கிடும். இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுல்ல. இப்படி பொறுமையை இழந்து பல வேலைகளை பார்த்துட்டு நம்மளால் முடியலைங்கும் போது அல்லாவுக்காக நான் உன்னை சும்மா விட்றேன், பொறுமையாக நான் போகிறேன், இது பொறுமையாது? இது பொறுமையே கிடையாது. பொறுமைன்னா என்ன? அப்போ அந்த பெண்ணுக்கு இப்படி கடுமையான வார்த்தையை பேசின அந்த பெண் உணர்றாங்க, ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு போய் அல்லாவுடைய தூதர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி நம்மள்கிட்ட ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்க வந்தால் நாம் என்ன செய்வோம்? அப்போ தான் இன்னும் கூடுதலாக பேசுவோம். மன்னிப்பு கேட்க வந்ததெல்லாம் சரிதான், என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளைனியை வச்சு பேசியிருக்கலாமா, நாளை முன்னே ஒரு ஆட்சித்தலைவரை மதிப்பாங்களான்னு சொல்லி திருப்பி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களுடைய தன்னுடைய மனநிலையை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா அழகான அட்வைஸை பண்ணுறாங்க. இன்னம சபரும் இந்த சதுமத்தில் ஊழா. பொறுமை என்றால் என்ன என்று உலகத்துக்கே பாடம் நடத்துகிறாங்க. இங்கே தான் உளவியல் ரீதியாக மன அழுத்தத்துக்கான தீர்வு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சா உடனே பொறுமை காக்கணும். அந்த துன்பத்துக்காக அடிச்சுக்கிட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு புரண்டு அல்லாவை திட்டிட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒப்பாரி வச்சுட்டு எல்லா ஆக்ஷனும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடியாமல் உடம்பு ஒத்துழைக்காமல் கத்தி தொண்டையெல்லாம் வலிச்சதுக்கப்புறம் நான் அல்லாவுக்காக சும்மா இருக்கேன் அப்படின்றது வெத்து வார்த்தை. நமக்கு ஒரு துன்பம் வந்த உடனே அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி நான் அழகிய முறையில் பொறுமையாக இருக்கிறேன் என்று என்ன வரும். அப்போ இன்னம சபர் இந்த சதுமத்தில் ஊழா அப்படின்னு அந்த மன்னிப்பு கேட்க வந்த பெண்ணிட்ட ரசூலா சொல்கிறாங்க, துன்பத்தின் ஆரம்பத்திலேயே மேற்கொள்கிறது தான் பொறுமை. இதில் இன்னொரு மிக அழகான ஆழமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கான மிக முக்கிய சாட்சியும் இருக்கிறது. ஏன்னா இந்த மன்னிப்பு கேட்க வந்த அந்த பெண்ணிட்ட ரசூலா சொன்னாங்கல்ல, துன்பத்தினுடைய ஆரம்பத்தில் மேற்கொள்கிறதான் பொறுமைன்னு. அது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண் பேசுனாங்கல்ல, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மவுத்து இது மாதிரி ஆயிருந்தால் தெரியும்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அங்கே எப்படி இருந்தாங்க? துன்பத்தின் ஆரம்பத்திலேயே பொறுமையை மேற்கொண்டவராக போனாங்க. அதனால தான் அந்த பெண்மணியும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் வந்துச்சு. அப்போ இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பொறுமை அப்படின்றது பதட்டம் ஏற்படாமல் இருக்கிறதுன்றது உளவியல் ரீதியாக மிக முக்கியமான ஒன்று. அதை இஸ்லாத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையை நீ எடுத்து பார்த்தா அவர்கள் தேவையில்லாத விஷயத்தில் தேவையான கருத்துகள் எந்த ஒன்றையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. தேவையான விஷயத்தில் தேவையில்லாத கருத்துகள் எதையுமே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல மாட்டாங்க. அப்போ மன அழுத்தம் ஏற்பட்டவர்களிடத்தில் நாம் திரும்ப திரும்ப பேசி பேசி வளர்க்கக்கூடாது. பேசினாலும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் புரியாது, சத்தம் இல்லாமல் நகர்ந்துடுறோம். அதே மாதிரி அவங்க மனம் திரும்பி வரும்போது அவர்களிடத்தில் நாம் என்ன செய்யணும்னா நல்ல முறையில் விஷயத்தை சொல்லணும். நமக்கு நாமே மன அழுத்தத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அப்போ இந்த இன்னும் நிறைய செய்திகள் இதில் உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் அதிகமான செய்திகளையும் நல்ல கருத்துகளையும் மறுமையில் வெற்றி அடையக்கூடிய நிறைய செய்திகளை நம்மளால் பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் நாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பொறுமையை துன்பத்தின் ஆரம்பத்திலேயே மேற்கொண்டு மன அழுத்தத்தை துரத்தி அடித்து நாமும் நிம்மதியாக நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கும் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறுமையில் வெற்றி அடைவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.